Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல சாம்பார் சாதம் ஈஸியா பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டேன். அண்ட் அதுல 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெரிய வெங்காயமும் ஆட் பண்றேன், பட் ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்றேன். அண்ட் அதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய், பீன்ஸ், கேரட், அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதோடவே பெரிய வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் அதில் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதோட சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ இங்கே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் வைக்கிறேன். 1 கப் ரைஸ், 1 கப் பருப்பு. ஸோ அதனால் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுவும் காரம் பத்தலை, உப்பு பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் புளி தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். அண்டு இது கொதித்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ஏற்கனவே ஊற வச்ச 1 கப் அரிசி அண்ட் 1 கப் பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டேன். சாம்பார் சாதம் குழஞ்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் இன்றைக்கி 3 விசில் விட்டேன். சாம்பார் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ அதில் கடுகு, உளுத்த பருப்பு ஆட் பண்ணுறேன். அண்ட் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நான் அதில் காஞ்ச மிளகா 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அண்ட் அதோடு கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதோடவே சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி சாம்பாரில் தாளித்து விட்டுடுறேன். அண்ட் இப்போ நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காகவும் பண்ணிடலாம். And that's it for today's video guys. Hope you guys enjoy this video. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye from us.